உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். வருகின்ற காலம் என்பது கோடை காலம். வெயில் அதிகமாக இருக்கும். இதிலே பல பிரச்சனைகள், குறிப்பாக வேனல் கட்டிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு கண் கட்டிகள், ஐ ஸ்டை என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம். ஐ ஸ்டை என்று சொல்லுவது வழக்கம். ஹார்டியோலம் என்று அதற்கு மருத்துவ பெயரை சொல்லியிருக்கிறார்கள். ஹார்டியோலம், கண் கட்டிகள். இமைகளிலே மேல் பகுதியிலும் சரி கீழ்ப்பகுதியிலும் சரி எண்ணெய் சுரப்பிகள் அடைப்பு ஏற்பட்டு அங்கே தொற்று ஏற்படுவது, அந்த தொற்றுக்கு காரணமாக இருப்பது ஸ்ட்ராபிலோகாக்கஸ் ஆரியஸ் என்கின்ற கிருமிகள், நுண்கிருமிகள். இந்த ஸ்ட்ராபிலோகாக்கஸ் ஆரியஸ் என்கின்ற கிருமிகளாலே கட்டிகளிலே தொற்று ஏற்பட்டு சில நாட்களுக்கு வலி வீக்கத்தை தந்து பின்னர் அது சீழ்பிடித்து உடைந்து வெளிவருவதை நாம் பார்த்திருப்போம். இப்படி கண் கட்டிகள் வரும்போது இந்த கொரியாண்டர் சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய நாம் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய தனியா ஒரு நல்மருந்தாகி பயன் தருகிறது. ஒரு தேக்கரண்டி தனியா எடுத்து அதை பொடித்து ஒரு டம்ளர் நீரில் இட்டு கொதிக்க வைத்து ஆற வைத்து வடிகட்டி வைத்து கொண்டு இந்த கண்களை அவ்வப்போது கழுவுவதினாலே இந்த ஸ்ட்ராபிலோகாக்கஸ் ஆரியஸ் என்கின்ற கிருமிகளிலிருந்து விடுதலை ஏற்படும். நாளடைவிலே அந்த கண் கட்டிகள் பழுக்காமல் அப்படியே உடைந்து கண்களிலே அடையாளம், அதாவது கட்டி வந்த அடையாளம் இல்லாது குணப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த தனியாவினுடைய தீநீர் புறமருந்தாக பயன் தருகிறது. இரவு நேரத்திலே அரை தேக்கரண்டி தனியா பொடியை எடுத்து நீரில் இட்டு காய்ச்சி அல்லது பாலோடு சேர்த்து காய்ச்சி இனிப்பு சேர்த்து பருகுகின்ற பொழுது குருதியை சீர் செய்யக்கூடிய, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய, கட்டிகள் வேறெங்கும் வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு நல்மருந்தாகவும் இது விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, இந்த சளி பிடிப்பது என்பது எல்லோருக்கும் சாதாரணமாக எல்லா பருவத்திலும் ஏற்படக்கூடிய ஒன்று. அதனால்தான் அதற்கு ஆங்கிலத்திலே காமன் கோல்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். சளி பிடிப்பதற்கு ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட கிருமிகள் காரணமாக இருக்கிறது என்று மருத்துவ அறிவியல் நமக்கு சொல்லுகிறது. எந்த காரணத்தினாலே நமக்கு சளி பிடித்தது என்று கண்டறிவது மிகவும் கடினம். அதை அலர்ஜி என்று ஆங்கிலத்திலே சொல்லி ஒவ்வாமை என்கின்ற வகையிலே அதற்கு ஆன்டிஹிஸ்டமின், ஆன்டிபயாட்டிக் என்கின்ற மருந்துகளை நமக்கு பொதுவாக கொடுப்பது வழக்கம். இதற்கு மஷ்ரூம், நாம் உணவாக பயன்படுத்துகின்ற காளான் ஒரு ஆன்டிபயாட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல் என்கின்ற மருத்துவ குணத்தை அது பெற்றிருக்கிறது. சில வகை காளான்களிலே இருந்துதான் பென்சிலின் என்ற ஆன்டிபயாட்டிக் மருத்துவம் தயாரிக்கப்படுகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அடிக்கடி இந்த மஷ்ரூம் என்கின்ற காளானை நாம் உணவிலே சேர்த்து கொள்ளுவதனாலே இந்த இம்யூனோ மாடுலேட்டர் என்கின்ற வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை இது நமக்கு தருகிறது. இம்யூனிட்டி என்கின்ற நோய் எதிர்ப்பை நாம் பெறக்கூடிய வகையிலே இது உணவாகி மருந்தாகிறது. இது சளி பிடிப்பதற்கு மட்டும் அல்லாமல் இதய நோய்களுக்கு, குறிப்பாக இதய நாளங்களிலே ஏற்படுகின்ற அடைப்புக்கும் இந்த காளான் ஒரு உன்னதமான உணவிலே மருந்து என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்.
அன்பான நேயர்களே, வெட்டிவேரியா ஜிசோனியாய்டஸ் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது குருவேர், வெட்டிவேர் என்றெல்லாம் சொல்லப்பெறுவது நல்ல நறுமணம் உடைய ஒரு வேர். சாதாரணமாக கோடை காலத்திலே இந்த வெட்டி வேரை பாயாக முடைந்து ஜன்னல் பகுதியிலே அல்லது வாயிற்படியின் பகுதியிலே தொங்கவிட்டு நீர் தெளித்து வெளியிலே வருகின்ற காற்றை குளுமையாக மனமுடையதாக பெற்று வந்தனர் நம் முன்னோர்கள். அதனாலே கோடையினுடைய கொடுமையிலே இருந்து அவர்கள் தங்களை விடுவித்து கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் மனதிலே ஒரு குதூகலத்தை, இது அரோமா தெராப்பி என்கின்ற வகையிலே மனத்தினாலே ஏற்படுகின்ற மருத்துவம் என்கின்ற நிலையை அது நமக்கு தந்தது. சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கல்கள், எரிச்சல்கள் இவற்றை போக்குவதாக விளங்கியது. இந்த வெட்டி வேரை பானையிலே போட்டு அதிலே நீர் ஊற்றி ஊற வைத்து அந்த நீரை அவ்வப்போது பருகி வந்தார்கள். அதனாலே கோடை வெப்பத்தினுடைய தாக்கத்திலே இருந்து அவர்களுக்கு விடுதலை ஏற்பட்டது. சிறுநீர் தாரை எரிச்சல்கள் இல்லாமல் போனது. சொட்டு நீர் என்கின்ற வகையிலே சொட்டு மூத்திரம் என்கின்ற நிலையிலே எரிச்சல், அடைப்பு இவற்றையெல்லாம் போக்கி கற்களை கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த வெட்டிவேர் விளங்கியது. குருதியை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்ந்தது. ஃபெப்ரிஃப்யூஜ் என்கின்ற வகையிலே காய்ச்சலை தணித்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் வியர்வையை தூண்டக்கூடியதாகவும் ஒரு உரமூட்டியாக டானிக் என்கின்ற வகையிலேயும் நோயுற்ற பின் உடல் தேற்றியாக ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற நிலையிலேயும் இந்த வெட்டிவேர் பயன்பட்டது. இந்த வெட்டிவேரை போலவே நன்னாரி ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ் நன்னாரி. சர்சப்பரில்லா என்று வடமொழி பெயரை இதற்கு வைத்திருக்கிறார்கள், சர்சப்பரில்லா என்று. இந்த நன்னாரியை கூட வெட்டிவேரை போலவே உடலுக்கு குளிர்ச்சி தருவதற்காக பயன்படுத்தி நாம் இந்த சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற சிக்கல்கள் அத்துணையும் போக்கி காய்ச்சலை போக்கி எப்படி வெட்டிவேர் நமக்கு பயன் தந்ததோ அதுபோல நன்னாரியும் சிறுநீர் பெருக்கியாக இருந்து உடலுக்கு குளிர்ச்சி தருவதாக இருந்து காய்ச்சலை தணிப்பதாக இருந்து மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலிகளை குறைப்பதாக இருந்து குருதியை சுத்திகரிப்பதாக இருந்து பல்வேறு பயன்களை ஒத்ததாக வெட்டிவேரோடு இந்த நன்னாரி நமக்கு தருகிறது. சுவையானது, மனம் மிக்கது கூட. அந்த வகையிலே இந்த நன்னாரியும் வெட்டிவேரும் எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு நமக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய கண்ணெரிச்சல், சிறுநீர் தாரை எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, பித்தம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய வாந்தி, குமட்டல், மயக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெட்டிவேர், நன்னாரி வேர், வெள்ளரி விதை, பனங்கற்கண்டு. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டு பனங்கற்கண்டு ஒரு அரை தேக்கரண்டி அளவு பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் பனங்கற்கண்டு சேர்க்காம இந்த மருந்து பயன்படுத்தலாம். இதோட நம்ம வெள்ளரி விதை 1 டீஸ்பூன் அளவு வெள்ளரி விதை சேர்த்துக்கலாம். இங்க நம்ம ஏற்கனவே நன்னாரி மற்றும் வெட்டிவேர் இவை இரண்டையும் நீர்ல இட்டு ஊற வச்சிருக்கோம். நம்ம ஒரு 2-3 மணி நேரம் இது நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்க போறோம். வெட்டிவேரும் நன்னாரியும் ஊறின தண்ணி இது நல்ல வாசனையா இருக்கும். நமக்கு ரொம்ப அதிகப்படியான கண் எரிச்சல், சிறுநீர் தாரை எரிச்சல்லாம் இருந்ததுன்னா இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே கூட குடிக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு அப்படியே குடிக்கும் பொழுது தொண்டை கட்டிக்கும், கோல்ட் ஆகும். அதனால நம்ம கஷாயமா பண்ணி குடிக்கிறது நல்லது. இந்த தண்ணியை நமக்கு காய்ச்சல் இருக்கும் பொழுது உடலை குளிரூட்டக்கூடிய ஒரு மருந்தா பயன்படுத்தலாம், எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணலாம். காய்ச்சலின் போது நம்ம டெம்பரேச்சரை கம்மி பண்றதுக்காக துணியில ஈர துணி வச்சு உடம்பு துடைப்போம். அதே மாதிரி இந்த வெட்டிவேர் நன்னாரி தண்ணியை வச்சு நம்ம உடல் முழுக்க தொடச்சிட்டு வரும்பொழுது, அதே மாதிரி நெத்தியிலையும் தொடச்சிட்டு வரும்பொழுது குழந்தைகளுக்கு அதிகப்படியான காய்ச்சலை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தா இது செயல்படும். இப்போ
இந்த வெட்டிவேர் நன்னாரி ஊற வச்ச தண்ணியை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளரி விதை சிறுநீர் தாரையில் இருக்கக்கூடிய கற்கள், அழுக்குகள், கிருமிகள் இவற்றை வெளித்தள்ளக்கூடிய மருந்தா செயல்படும். அதுவும் ஒரு சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் கழிக்கிற ஒரு நிலைமை இருக்கும். யூரின் கழிக்கும் போது வலி ஏற்படும். யூரின் ரொம்ப மஞ்சளாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஓரிரு முறை இந்த கஷாயத்தை எடுத்துக்கிட்டாலே அந்த சிம்டம்ஸ் எல்லாமே கம்மியாகும். அதே போல பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாந்தி, குமட்டல், வயிற்று வலி போன்ற பிரச்சனைகளுக்கும் இதை நம்ம மருந்தா பயன்படுத்தலாம். மஞ்சள் காமாலையின் போதும் நம்ம இந்த மருந்தை ஒரு பானம் மாதிரி கூட எடுத்துக்கலாம். வெயில் டைம்ல நம்ம இளநீர் குடிப்பதற்கு பதில் இதை நம்ம ஒரு ட்ரிங்கா கூட எடுத்துக்கலாம். இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள பிலிருபின் அளவும் கட்டுப்படும். இது ரொம்ப நேரம் கொதிக்காம கொஞ்சம் கொதிச்சாலே போதும். பனங்கற்கண்டு முழுமையா கரைஞ்சிடுச்சு. நம்ம வேணும்னா அந்த வெள்ளரி விதையை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம், அப்புறம் வடிகட்டணும். அப்படி இல்லைன்னா வெள்ளரி விதையை நம்ம வெட்டிவேர் ஊற வைக்கும் போதே அதோட சேர்த்து கூட ஊற வச்சிடலாம். இப்போ இதை வடிகட்டிடலாம். இதுல இனிப்புக்காக நம்ம ஏற்கனவே பனங்கற்கண்டு சேர்த்திருக்கோம். இதை நம்ம கொஞ்ச நேரம் குளிர வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிக்கலாம். வெட்டிவேர், நன்னாரி வேர், வெள்ளரி விதை மற்றும் பனங்கற்கண்டு சேர்ந்த இந்த பானத்தை வெயில் காலத்துல நம்ம எடுத்துட்டு வரும்பொழுது உடல் உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய கண் எரிச்சல், சிறுநீர் தாரை எரிச்சலை போக்கக்கூடிய மருந்தாவும், பித்தம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, வெட்டிவேர், நன்னாரி வேர், அதனோடு வெள்ளரி வித்து, பனங்கற்கண்டு சேர்த்து ஒரு பானமாக இங்கே நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற நிலையிலே இது ஒரு ஆன்டிபைரிட்டிக் என்கின்ற வகையிலே, ஃபெப்ரிஃபியூஜ் என்கின்ற நிலையிலே வியர்வையை தூண்டச் செய்கிறதாக விளங்குகிறது. காய்ச்சலை தணிக்கக்கூடியதாக திகழ்கிறது. ஆன்டிலித்திக் என்கின்ற நிலையிலே கற்களை கரைக்கக்கூடிய வல்லமை உடையதாக இவை 3ம் சேர்ந்த பானம் நமக்கு பயன் தருகிறது. டயூரிட்டிக் என்கின்ற நிலையிலே சிறுநீர் பெருக்கியாக இது மருந்தாகி பயன் தருகிறது. எரிச்சலை, த பர்னிங் மிக்சுரேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய எரிச்சலை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது. நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருகிறது. கல்லீரல், மண்ணீரல் நோய்கள் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடல் உஷ்ணத்தை இது தணிக்க வல்லதாக திகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் மனதுக்கு இதமான ஒரு மனத்தை தருகிறது. நல்ல குணத்தையும் இது தந்து உறக்கத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. பொதுவாக நன்னாரியினுடைய சத்துவம், நன்னாரி எசன்ஸ் என்று பாட்டில்களிலே அடைத்து கடைகளிலே கிடைப்பது வழக்கம். அதே போல வெட்டிவேரும் நமக்கு சத்துவமாக கிடைக்கிறது. இவை 2ஐயும் வாங்கி வைத்துக்கொண்டு அரை தேக்கரண்டி நன்னாரி சத்துவம், அரை தேக்கரண்டி வெட்டிவேர் சத்துவம், அதனோடு போதிய எலுமிச்சை சாறு சேர்த்து, இனிப்பு சேர்த்து, இரவு நேரத்திலே, குறிப்பாக கடுமையான வெயில் காலத்திலே இரவில் படுக்க புகுமுன் நாம் பருகிவிட்டு படுக்கின்றதுனாலே உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுகிறது, முக மலர்ச்சி ஏற்படுகிறது, தோலுக்கு நல்ல ஆரோக்கியம் திகழ்கிறது, உடல் வற்றாது நல்ல பொலிவு தரக்கூடிய ஒரு பானமாக இது அமைகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வெட்டிவேரும் நன்னாரியும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.